வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இப்போ இது நாள் வரைக்கும் நடந்த கிளாஸஸ் வந்து எல்லோரும் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸ் கிளாஸாக நம்ம சிங்குலர் ப்ளூரல்னால் என்ன, சிங்குலர்னால் என்ன, ப்ளூரல்னால் என்ன, ஸோ அந்த சென்டென்ஸில் வரும்போது எப்படி மாறுது, அதே மாதிரி ஏ ஆன் அப்படின்ற வார்த்தைகள் ஒரு சிங்குலருக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னும் தி பார்க்கல, டிஹெச்இ அப்படின்ற ஒரு வார்த்தை தி இருக்குல்ல, அந்த வார்த்தை நம்ம பார்க்கல. அது வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கும் சிங்குலர் ப்ளூரலில் நேற்று என்ன பார்த்தோம், ஒரு சில வார்த்தைகளுக்கு கூட இஎஸ் வந்து ப்ளூரலாக மாறும்போது இஎஸ் அப்படின்ற வேர்டு வந்து சேருது, 2 வார்த்தை வந்து சேருது, 2 சொல் வந்து சேருது. ஸோ அது எப்படி எந்தெந்த வார்த்தைகள்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல் வார்த்தைகளை நம்ம எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்துகிறோம், எந்தெந்த வார்த்தைகள் சிங்குலரில் எப்படி இருக்குது, ப்ளூரலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி 58வது நாள் கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க வந்து போய் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன் பாருங்களேன், நவுன் அப்படின்னா என்னென்ன. இதுக்கு வந்து இந்த சிங்குலர் ப்ளூரலில் எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிப்போம் அப்படின்னா நவுனை பேஸ் பண்ணி தான். நான் எனக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன், நம்ம ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இப்போ நவுன் அப்படின்னா என்னென்னா, இட் கேன் பி அ பர்சன், பிளேஸ் ஆர் திங்க். இது ஒரு நபராக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம். நீங்கள் இப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு செயலை குறிக்காத ஒரு சொல்லுமே நவுன் தான். சரிங்களா? செயலை குறிக்காத ஒரு சொல்லுமே நவுன் தான். நீங்கள் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஸ்ட்ரெயிட்டாக ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே நவுனாக தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போது வந்து நவுன் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கவுண்டபிள், இன்னொன்று வந்து அன்கவுண்டபிள். நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ பார்க்குறோம், இல்லை இந்த உலகத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்குறோம், அதை எண்ணுற மாதிரி இருக்குது, 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கவுண்டபிள், அதை வந்து எண்ணுறதுக்கு முடியும். அன்கவுண்டபுள்னால் அது எண்ணவே முடியாது. இப்போது கொஞ்சம் தண்ணியை கையில் அள்ளி இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்ல முடியுமா? முடியாது. இதே மாதிரி கொஞ்சம் மணல் எடுத்து இதில் எத்தனை மணல் இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. ஒரு மூவியில் கூட விஜயகாந்த் சார் சொல்லியிருப்பார்ல, வானத்தை போலன்னு நினைக்கிறேன், அந்த மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த மணல் எடுத்து இதில் எவ்வளோ மணல் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப டக்குன்னு சொல்லுவார். அது அந்த சினிமேட்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சுச்சுவேஷன் பார்க்குறப்ப நம்ம கூட அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். பட் அது ஒன்றும் இல்லை. சரியா? ஏன்னா அது வந்து ஒரு அன்கவுண்டபிள், அதெல்லாம் எண்ண முடியாத மணலெல்லாம். சரிங்களா? ஓகே. அது பாசிபிள் இல்லைன்றதுனால அது வந்து அன்கவுண்டபிள், அதாவது எண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதில் இல்லை அப்படின்றதுக்காக அது வந்து அன்கவுண்டபிள் நம்ம சொல்கிறோம், நவுனா நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து காற்று, தண்ணி, ஏரு, இந்த மண், இப்போ கொஞ்சம் காஃபி, டீ, அதே மாதிரி நிறைய இருக்குது அன்கவுண்டபுள்லாம். அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். சரிங்களா? அப்போது நவுனை வந்து ரெண்டு விதமாக பிரிப்போம். அதை வந்து ஒன்றுக்கு வந்து கவுண்டபிள், இன்னொன்று வந்து அன்கவுண்டபிள். கவுண்டபிள்னால் எண்ணுறதுக்கு முடியும், அன்கவுண்டபிள்னால் எண்ணுறதுக்கு முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்கிறச்ச நவுன் வந்து நவுனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து சிங்குலரா இல்லை ப்ளூரலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நவுன் வந்து ரொம்ப முக்கியம். நவுன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது வந்து ஒரு இடமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம். இட் கேன் பி அ பிளேஸ், பர்சன் ஆர் திங்க். சரிங்களா? ஓகே. இப்போ கவுண்டபிள் பற்றி பார்க்கலாம். அப்போ எண்ணுறதுக்கான நவுனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அப்படி சொல்கிறச்ச இப்போது வந்து நவுன் வந்து எண்ணுறதுக்கு அப்போது இப்போ ஒரு கார் இருக்குது. இப்போ காரை வந்து நம்ம சொல்லலாம் ஒரு பொருள், காரு. இப்போ கவுண்டபிள் நவுன்லாம் இப்போ பார்க்குறோம். இப்போ கவுண்டபிள் நவுன் எப்போவுமே வந்து நம்ம 1 2 3 4 அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்குது, அப்போ 1 கார்னு சொல்கிறோம். 2 கார் இருந்துச்சுன்னா கார் வந்து எண்ண முடியல, கார் வந்து எண்ண முடியும், தனித்தனியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 2 கார் இருந்துச்சுன்னா 2 கார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கார் இருந்துச்சுன்னா 1 கார், 2 இருந்துச்சுன்னா 2 கார்ஸ், 3 இருந்துச்சுன்னா 3 கார்ஸ். இல்லை ஃப்ளைட், 3 ஃப்ளைட் நிற்குது, நீங்கள் ஏர்போர்ட்டில் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இல்லை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இப்படி போகும்போது லைட்டில் தெரியுதே, இங்கே வர்றா 3 ஃப்ளைட் நிற்குதுரா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பார்க்கும்போது 3 ஃப்ளைட் இருந்துச்சுன்னா 3 ஃப்ளைட்ஸ் இல்லைங்களா? அப்போது அங்கே வர்ற ஏர்போர்ட்டில் நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 ஆட்கள் நிற்கிறாங்க அப்படின்னா 4 மென்.
சரியா? அந்த இடத்துல போய்ட்டு மென்ஸுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. மென்ஸுன்ற வார்த்தை இங்கிலீஷில் இல்லவே இல்லை. மென்னுன்னா ப்ளூரல் ஃபார்மு, மேனுடைய ப்ளூரல் ஃபார்ம். மேன்னா ஒரு ஆளை குறிக்கும், மென்னுன்னா ரெண்டுக்கு மேலே உள்ள பேர். சரிங்களா? அப்போ 4 மென் அப்படின்னா 4 ஆட்கள், 4 மனிதர்கள் அப்படின்னு குறிக்கும். சரிங்களா? அப்போ 5 ஷிப்ஸு. நீங்கள் ஜப்பானுடைய ஒரு துறைமுகத்தை பார்க்குறீங்க, அங்கே நிறைய ஷிப்ஸ்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கே போடுறா அந்த ஹார்பரில் அந்த போர்ட்டில் எத்தனை ஷிப்ஸ் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்போது ஒரு 5 ஷிப்ஸ் நிற்கிதுன்னா 5 ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எண்ண முடியும். அதனால் வந்து எண்ண முடிகிற நவுன் எல்லாமே நம்ம வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாள் தான் ஒரு காரை வந்து 1 கார்னு சொல்லலாம், இல்லை 2 கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ளைட்டை வந்து எண்ண முடியும், அதனால் 3 ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்ல முடியும், இல்லை 2 ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்ல முடியும். எவ்வளோ இருக்குதோ அதை பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து வந்து மனிதர்கள், மென்னுனாலே ப்ளூரல், மேனு சிங்குலரு, மென்னு ப்ளூரல். அதே மாதிரி உமன்னா ஒரு பெண்ணு, விமென் அப்படின்னா நிறைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ளூரல் ஃபார்ம் அதெல்லாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் புரியுதா? ஸோ அப்போது சிங்குலர்னால் என்ன, ப்ளூரல்னால் என்ன? சிங்குலர்னால் எப்போவுமே ஒன்றை பற்றி நம்ம சொல்லும்போது அது சிங்குலர். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நவுன் மட்டும்தான் இருக்கும், அதுதான் சிங்குலர். ஒரே ஒரு நவுன் மட்டும்தான் இருக்கும், அதுதான் சிங்குலர். அதை நம்ம எப்பப்பெல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறோமோ அது எல்லாமே சிங்குலர். 2 அல்லது 2க்கு மேலே 2 ஆர் மோர் தென் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே ப்ளூரல். ஒரு நவுனு 2 அல்லது 2க்கு மேலே இருந்துச்சுன்னா, இப்போ 2 ஆள் நிற்கிறாங்க, இல்லை 2 ஃப்ளைட் நிற்குது, இதெல்லாம் வந்து ப்ளூரல். ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் நிற்கிது, ஒரே ஒரு கார் தான் நிற்கிது, ஒரே ஒரு லேப்டாப் தான் இருக்குது, ஒரே ஒரு ஹெலிகாப்டர் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சிங்குலர். அப்போ ஒன்றுன்னு சொல்லும்போது அது எல்லாமே சிங்குலர். அந்த ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் 2 வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து ஆன். சரிங்களா? ஏ எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, லாஸ்ட்டில் பார்த்தது இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. தேர் ஆர் 26 letters in English language. ஸோ அந்த 26 எழுத்துக்களில் மெய் எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வருதோ அதுக்கு முன்னாடி ஏவை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதே 26 எழுத்தில் AEIOU அப்படின்ற 5 எழுத்துக்கள் மட்டும் ஒரு வார்த்தைக்கு முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து ஸோ அப்போது அந்த வவல்ஸ் நம்ம யூஸ் பண்ண, அதாவது AEIOU அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வவல்ஸில் உள்ள உயிரெழுத்தில் உள்ள ஒரு வார்த்தை வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஏ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடலாம். அதே மாதிரி உச்சரிப்புலேயும் கரெக்டாக வருதா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுற விதத்தையும் பேஸ் பண்ணி நம்ம அதை ஆன் போடுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளும் வரும். அதில் ஒரு சில கண்டிஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்கேஸ் இஃப் நாட் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா go and see that video. Okay, watch that video. ஓகேங்களா? இப்போ ப்ளூரல்னால் என்ன? 2 இல்லைனா 2க்கு மேலே ஒரு பொருள் இருக்கணும். ஒரு நவுனு 2 இல்லைனா 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ளூரல். இப்போ கார் இருக்குது, 1 கார்னு சொல்லிட்டோம். 2 கார்ஸ்ன்னு சொன்னால் அது ப்ளூரல். எங்கே 2 இருக்குது, 2க்கு அதிகம் மேலேயே 3 கார்ஸ்னால் அது ப்ளூரல். இப்போ நிறைய கொஞ்சம் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே வர்றா கொஞ்சோண்டு கார்ஸ் நிற்கிது அழகா அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே பாரு இந்த புது கார் கொஞ்சமாக நிற்கிதுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அது சம் கார்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த ஷோரூமில் பார்த்தியா, இந்த சுசுகி ஷோரூமில் நிறைய கார் நிற்கிது, மெனி கார்ஸ் நிற்கிது அப்படின்னா, சார் நிறைய கார்ஸ் நிற்கிதுன்னு சொல்லும்போது தேர் இஸ் ஸோ மெனி கார்ஸ் அப்படின்னா, இல்லைனா மெனி கார்ஸ் ஓவர் தேர் அப்படின்னா அங்கே நிறைய கார்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ப்ளூரல்ஸில் ஆல் கார்ஸ் அப்படின்னாலும் எல்லா காருமே. அப்போது ப்ளூரல்னு வந்துட்டாவே 2 இல்லை 2க்கு மேலே இருக்கணும். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மு, மெனி, ஆல் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? ஓகே, இது வந்து ப்ளூரலில் கவுண்டபிள் நவுனு. இப்போ நம்ம கவுண்டபிள் தான் பார்த்துட்டோம். கவுண்டபிள்னால் என்ற மாதிரி, அது சிங்குலரில் எப்படி வருது, ப்ளூரலில் எல்லாமே என்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது பாருங்களேன், நான் ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹேவ் காட் எ லேப்டாப்னா நான் ஒரு லேப்டாப்பை வைத்துள்ளேன் இல்லை பெற்றுள்ளேன் அப்படின்னு அர்த்தம், கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ் காட் எ லேப்டாப் அப்படின்னா என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு லேப்டாப், அப்போது ஏ லேப்டாப் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஏ லேப்டாப்னால் ஒரே ஒரு லேப்டாப். அங்கே பாருங்கள், தேர் ஆர் நாட் மெனி பைக்ஸ். உங்கள்கிட்ட கேட்குறாங்க
ஒரு ஷோரூம் போகிறீங்க, உங்களுக்கு புது பைக் வாங்குறதுக்காக போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு, ஏன்பா அங்கே முதல்ல நிறைய பைக் நிற்குதான்னு பாருடா. நீ உனக்கு பிடிச்ச மாடல் அங்கே இருக்குதுன்னு சொல்கிற, ஆனால் முதல்ல அங்கே நிறைய பைக்கே இல்லை. முதல்ல அங்கே நிறைய பைக் இருக்குதா அப்படின்னு பாரு. ஸோ அப்போ உங்கள் அப்பா கேட்குறாங்க, டேய் முதல்ல அந்த ஷோரூமில் நிறைய பைக் நிற்குதா பாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேர் ஆர் நாட் மெனி பைக்ஸ் டேடி அப்படின்னு சொன்னால் அங்கே பைக்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். தேர் ஆர் நாட் மெனி பைக்ஸ் தேர் டேடி இந்த ஷோரூம் தேர் ஆர் நாட் மெனி பைக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஷோரூமில் நிறைய பைக்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ மெனி பைக்ஸ்னாலே ப்ளூரல். அப்போ மெனி வந்துச்சுன்னா சம் பைக்ஸ்னு சொல்லலாம், இல்லை மெனி பைக்ஸ்னு சொல்லலாம். அங்கே நிறைய பைக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல பாருங்களேன், நிறைய பைக்ஸ் மெனி பைக்ஸ்னு வருதா, அதனால் தேர் ஆர் வருது. தேர் ஆர்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் தேர் இஸ்னு ஒரு வார்த்தை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம்னா, நிறைய பொருள் இல்லை இருக்குதுன்னு சொன்னால், இப்போ பாருங்களேன், ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் எ பாய் வாக்கிங் தேர்னா அங்கே ஒரு தேர் இஸ் எ பாய் வாக்கிங் தேர்னா ஒரு பையன் அங்கே நடக்கிறான். தேர் வந்து ஃபஸ்ட்டு இருக்க தேர் வந்து இருக்கிறான். தேர் இஸ் எ பாய் வாக்கிங் தேர்னா அங்கே ஒரு பையன் நடந்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃபஸ்ட்டு வர தேருன்றது வந்து இருக்கான். தேர் இஸ்னால் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் இருக்கிறதுன்னு அர்த்தம். தேர் ஆர் அப்படின்னா நிறைய பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ தேர் ஆர் நாட் அப்படின்னா நிறைய பொருள் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தேர் இஸ்னால் ஒரு பொருள் இருக்குது. தேர் இஸ் நாட் இல்லை தேர் இஸ் நோ அப்படின்னா ஒரு பொருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் ப்ரெசென்ட்டில். சரிங்களா? அப்போ தேர் இஸ் எ பாய் வாக்கிங் தேர்னா ஃபஸ்ட்டு இருக்கிற தேர் இஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ தேர் இஸ் என்ன இருக்குது? எ பாய் ஒரு பையன் இருக்கிறான், என்ன செய்கிறான்? வாக்கிங் தேர். அந்த கடைசியில் வர தேர் வந்து அங்கன்ற மீனிங் பண்ணுது. அங்கே ஒரு பையன் நடந்துக்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட ஒருத்தன் கேட்குறாங்க, டேய் அங்கே ஒரு பையன் நடந்துகிட்டு இருக்கான் பாரு கிரவுண்டில் அப்படின்னு உங்கள் பிடி மாஸ்டர் கேட்குறாங்கன்னா, ஸோ ஆமாம் தேர் இஸ் எ பாய் வாக்கிங் தேர், அங்கே ஒரு பையன் நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாங்க, அந்த ஷோரூமில் பைக் நிறைய இல்லைடா, இருக்கான்னு முதல்ல பாரு அப்படின்னு கேட்கும்போது தேர் ஆர் நாட் மெனி பைக்ஸ் டேடி அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ தேர் ஆர் நாட் மெனி பைக்ஸ்னால் அங்கே நிறைய பைக்குகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர் ஆர் அப்படின்ற வார்த்தை எப்போவுமே நிறைய ப்ளூரல் ஃபார்மில் நம்ம எப்பப்பெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறோமோ அப்போ தான் யூஸ் ஆகும். அப்போ தேர் இஸ் அப்படின்ற வார்த்தை ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்கிறப்ப யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூ மொபைல்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நியூ மொபைல்ஸ், புது மொபைல்ஸ் நிறைய புது மொபைல்ஸ்லாம் இருக்குல்ல, புதுசாக வரக்கூடிய மொபைல்ஸுங்க. ஆர் வந்து என்ன வருது? அதே மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள். அப்போது ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸுடைய முதல் வார்த்தை ப்ளூரலாக வந்துச்சுன்னா அடுத்தது வந்து என்ன வருது? அந்த வெர்பு அது இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வெர்பு என்னவோ வருது? ப்ளூரல் ஃபார்ம்லேயே வருது. அப்போ ஈஸ்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம், ஆர்னா நிறைய பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நியூ மொபைல்ஸ் ஆர் அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் இருக்குது. நியூ மொபைல்ஸ் ஆர் எப்படி இருக்குது இல்லை என்னவா இருக்குன்னு வரும். வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா ரொம்ப விலை அதிகமானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ நியூ மொபைல்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் வந்து இருக்குது. எப்படி இருக்குது? விலை உயர்ந்ததாக இருக்கிறது நிறைய மொபைல்ஸு. அப்போ நியூ மொபைல்ஸ் ஆர் வரைக்கும் நிறைய மொபைல்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குது இல்லை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்குது? விலை அதிகமானதாக இருக்கிறது அப்படின்னு வருது. அப்போ நியூ மொபைல்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ்னா புதுசாக இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சென்டென்ஸுடைய முதல் வார்த்தை சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக அதை இருக்குது இல்லை எப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஈஸு, ஆமு, ஆறு, வாசு, வேறு, வில்லு, இந்த வார்த்தைகள் எல்லாமே ஹேவு, ஹேஸு, ஹேடு, இந்த வார்த்தைகள் எல்லாமே சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளும் சிங்குலராக வரணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையும் ப்ளூரலாக வந்துடும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா? இது வந்து இதே தமிழ் இலக்கணத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் இலக்கணத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சிங்குலர் ஒரு மான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அங்கே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, மான் ஒன்று ஓடுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நேற்று நீங்கள் ஒரு ஜூக்கு போயிருக்கீங்க, அதை வந்து இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, டேய் நாங்கள் ஜூக்கு போகிறோம்டா, அங்கே மான் ஒன்று முதல்ல போய் பார்க்குறீங்க, என்ட்ரான ஒன்று ஒரு மான் ஒன்று ஓடுனுச்சுடா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அப்படின்னு சொல்கிறச்ச மான் ஒன்று ஓடியது, மான் ஒன்று ஓடியது அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைனா பேச்சு வழக்கில் சொல்லணும்னா மான் ஒன்று ஓடுனுச்சுடா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது மான் வந்து சிங்குலராக இருக்குது,
ஒன்று தான் சொல்கிறோம். அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது சொல்கிறோம். மான் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று. அது என்ன செய்யுது? ஓடியது. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு தமிழ் மொழியில் முதல் வார்த்தை வந்து சிங்குலராக இருக்கும்போது கடைசியில் வர வார்த்தை வந்து தூ அப்படின்னு வரும். அதாவது ஆண் பெண் இல்லாத மற்ற அக்ரிணி பொருள்கள் எல்லாத்துலேயுமே நவுன் வந்து முதல் வார்த்தை வந்து வார்த்தையினுடைய சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கும்போது இப்போ மான் வந்து ஒரே ஒரு மான், கடைசியில் வந்து எப்படி வருது? தூ அப்படின்னு வருதா? ஓடியது, பாடியது, நடந்தது அப்படின்னு வரும். ஒரு குயில் ஒன்று பாட்டு பாடியது அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பல மான்கள் ஓடினா. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க அந்த ஜூவில், திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய மான்கள் ஓடுது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் போனேன்டா, ஒரே ஒரு மான் ஒன்று ஓடுனுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்த பாரு, அந்த மசாய் மாராவில், ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மசாய் மாரா அந்த பார்க்கில் திடீர்னு நிறைய மான்கள் ஓடுதுடா, நிறைய மான்கள். அப்போ பல மான்கள் ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் மொழியில் சொல்லும்போது பல மான்கள், இந்த பல மான்கள்ன்றது இங்கே ப்ளூரல். அப்போ கடைசியில் முடியக்கூடிய வார்த்தை எப்படி வரும் தமிழ் மொழியில்? தமிழ் லாங்குவேஜ் தமிழ் இலக்கணத்தில் எப்படி வரும்? ஓடின அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ ஒன்றா சப்ஜெக்ட் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ மான் ஒன்று அப்படின்னு வரும்போது முடியக்கூடிய வார்த்தை ஓடியது அப்படின்னு தூ முடியும். ஓடியது, பாடியது, ஆடியது, நடந்தது அப்படின்னு முடியும். இப்போ நிறைய ப்ளூரலில் வந்துச்சு. ஒரு மான் இல்லை, நிறைய மான் இருக்குங்க. அப்போ ப்ளூரலில் வரும்போது பல மான்கள். அப்போ முடியக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது? அந்த அக்ரிணியை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆண் பெண் இல்லாத ஒரு பொருள் தான் அக்ரிணை. சரிங்களா? ஆண்பால் பெண்பால் இல்லாதது. அப்போது ஓடினன்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ குயில்கள் பாடின, கிளிகள் பேசின அப்படின்னு வரும். மான்கள் ஓடின, சிங்கங்கள் ஓடின அப்படின்னு வரும். சிங்கம் ஒன்று ஓடியது, மான் ஒன்று ஓடியது, இதெல்லாம் சிங்குலரு. குயில் ஒன்று பாடியது அப்படின்னு வரும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுங்க. குரூப் 4 இல்லை விஏஓ இல்லை குரூப் 2 2A இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதிகளை இதில் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பேசிக் கிராமர். இதெல்லாம் நம்ம வந்து நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் தமிழ் இலக்கணத்தில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் படிக்கும்போது தமிழ் இலக்கணத்தை ஆங்கில இலக்கணத்தில் கூட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம அதையும் போக பார்க்க தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிங்குலரில் ஒரு சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும்போது அதோட அடுத்தடுத்த வர வார்த்தைகள் அதுவும் சிங்குலரில் தான் வரணும்னு சொல்லிட்டு, இல்லைனா தப்பாகிடும், சென்டென்ஸே தப்பாகிடும். இப்போ பாருங்களேன், நேற்று மான் ஒன்று ஓடியதுன்னு சொல்கிறாங்க. எ டீர் ரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. எ டீர்னு வரும்போது ரேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை முடியாது. இப்போ அடுத்தது பாருங்கள், மெனி டீர்ஸ்னு வரும்போது அதுவும் ஓடின அப்படின்னு தான் வருது. அது ரன்னு ரன்னு. அப்போது ஓடியதுன்னா நேற்று, கடந்த காலத்தில் மெனி டீர்ஸ் ரேன்னா நேற்று, இல்லை எஸ்டர்டே மெனி டீர்ஸ் ரேன் அப்படின்னா நேற்று பல மான்கள் ஓடின அப்படின்னு தான் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இது வரைக்குமே நம்ம கவுண்டபிளில் சிங்குலரில் வந்தால் கவுண்டபிள் எப்படி சொல்லணும், அதே மாதிரி கவுண்டபிளில் ப்ளூரலில் வந்துச்சுன்னா எப்படி சொல்லணும்னு பார்த்தோம். இப்போ வந்து அன்கவுண்டபிளை வந்து நம்ம எண்ணவே முடியாதுங்க. 1 2 3 4 5 6ன்னு சொல்லவே முடியாது. அது வந்து வேறு விதம். அது இப்போ கொஞ்சம் நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி அள்ளி இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கொஞ்சம் அப்படி காற்றை பிடிச்சி இதில் எவ்வளோ காற்று இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து இதில் எவ்வளோ அரிசின்னு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஒரு மூட்டை அரிசியை காட்டி இதில் எவ்வளோ அரிசி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் உப்பு அள்ளி இதில் எவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம். சரிங்களா? அப்போ மணி அமௌண்ட் பணத்தையும் இதில் 1 பணம் 2 பணம் 3 பணம் 4 பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாக சொல்லலாம். கொஞ்சம் பணம் இருக்குது, அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் ஒரு பணம், என்கிட்ட 1 பணம் இருக்குது, என்கிட்ட 2 பணம் இருக்குது, என்கிட்ட 3 பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்லலாம்? என்கிட்ட 3 ரூபாய் இருக்குது, என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, என்கிட்ட 2 கோடி ரூபாய் இருக்குது, என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர என்கிட்ட 1 பணம் இருக்குது, என்கிட்ட ஐ ஹாவ் 1 மணி, ஐ ஹாவ் 2 மணி, ஐ ஹாவ் 3 மணி அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிளில் வருது. அதே மாதிரி மியூசிக், இசை வந்து நிறைய இருக்குங்க. இசையோட ஃபார்ம் வந்து நிறைய இருக்குது. அப்போ நம்ம இசையை வந்து என்கிட்ட ஒரு இசை இருக்குது, ஐ ஹாவ் 1 மியூசிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ ஹாவ் எ பீஸ் ஆஃப் மியூசிக். எஸ்டர்டே I went to a party, இல்லை I went to a live concert in London and there was a beautiful live concert organized by A.R. ரஹ்மான். நான் லண்டனில் நடக்கக்கூடிய ஒரு
லைவ் கான்சர்ட் ஏஆர் ரஹ்மான் லைவ் கான்சர்ட் போனேன். அங்கே அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணார். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக் வாட்சார் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ மியூசிக் எ பீஸ் ஆஃப் மியூசிக் அப்படி தான் சொல்லணும், சரிங்களா. இப்போது ரீசெண்டாக லண்டனில், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லண்டனில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த சிம்ஃபனி அரங்கேற்றம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ அதில் மியூசிக் வாசிக்கிறப்போ அதெல்லாம் எப்படி சொல்லணும், எ பீஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. அதில் இல்லைனா அதை எப்படி சொல்லக்கூடாது, எஸ்டர்டே ஐ வென்ட் டு லண்டன் டு see இசைஞானிஸ் சிம்ஃபனி ப்ரோக்ராம், மியூசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அப்போ நான் ஒரு மியூசிக் நான் கேட்டேன். ஒரு மியூசிக் அவர் இசைக்கும்போது அவரோட ஒரு மியூசிக்கை நான் கேட்டேன், இல்லை அவரோட இசைக்கும்போது அவரோட 2 மியூசிக்கை கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ மியூசிக்னு வரும்போது எ பீஸ் ஆஃப் மியூசிக்னு சொல்லணும். அப்போ மணின்னு வரும்போது கொஞ்சமாக பணம் இருக்குது, அதிகமாக பணம் இருக்குது, என்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை, ஐ ஹாவ் நோ மணி, என்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை, கொஞ்சமாக. அப்போது ப்ளூரலில், அதாவது எண்ண முடியாத ஒரு பொருள், ஒரு நவுன் வந்தும்போது அது கொஞ்சமாக, நிறைய அப்படின்னு சொல்லப்போ அந்த சம்மு, மச்சு, மெனி அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படும். அப்படி ஆல்ன்ற வார்த்தையும் பயன்படும், சரிங்களா. அதுதான் அன்கவுண்டபிளில் ப்ளூரல் ஃபார்ம். அன்கவுண்டபிள்னு வந்தாலே அதை எண்ணவே முடியாது, சரிங்களா. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அன்கவுண்டபிளில் உதாரணத்துக்கு என்னெல்லாம் வருதுன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு தான் கேட்போம். தாகமாக வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது உன் பாப்பா நிற்கிறாங்க வாசலில், பாப்பா எனக்கு ரொம்ப தண்ணி எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, குடுகுன்னு ஓடி போய் ஒரு 5 தண்ணி எடுத்துருவா அப்படின்னு நான் சொல்லுவோம். 5 தண்ணி எடுத்துருவான்னு சொல்ல மாட்டோம், 5 கிளாஸ் தண்ணி எடுத்துருவான்னு சொல்லுவோம். ஆனால் 5 தண்ணி எடுத்துருவான்னு சொல்ல மாட்டோம். எனக்கு ரொம்ப காற்று வேர்க்கிற மாதிரி இருக்குது, உடனே ஒரு 5 காற்று அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபேனை போடு அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தான் சொல்லுவோம், காற்று வேகமாக அடிக்குது, கொஞ்சமாக அடிக்குது. இதெல்லாம் மனிதன் அந்த இயற்கையோடு பழகி அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி உண்டாக்குன வார்த்தைகள். இதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான் காற்றுலாம் கொஞ்சம் தான், இல்லை நிறைய காற்று அடிக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜன்னல்லாம் மூடு நிறைய காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ரெய்னி சீசனில். ஸோ அதெல்லாம் அப்போ அதே மாதிரி அரிசி, இப்போ அதே மாதிரி அரிசி சொல்லும்போது கொஞ்சம் அரிசி அள்ளி, இப்போது சில பேர் வயசானவங்களாம் சாப்பிடுவாங்கள்ல, வெறும் அரிசியை அள்ளியே சாப்பிடுவாங்க. வயசானவங்க என்ன, நம்மளே சாப்பிடுவோம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அரிசி. இப்போ இட்லிக்கெலாம் ஊற வச்சுருந்தாங்கன்னா அந்த கிரைண்டரில் ஊறி போயிருக்கும், தண்ணி ஊற்றி அம்மா ஊற வச்சுருப்பாங்க. அதெல்லாம் டக்குன்னு எடுத்து எப்படியும் சாப்பிடுவோம்ல வாயில் போட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஸோ அப்போது கொஞ்சம் அரிசி எடுத்துருவாயின்னு தான் கேட்போம், எனக்கு கொஞ்சம் நிறைய அரிசி எடுத்துருவாய் அப்படின்னு தான் கேட்போமே தவிர, ஓடி போய் எனக்கு ஒரு 5-10 அரிசி எடுத்துருவா, சாப்பிட்ணும் போல் இருக்குது, குடுகுன்னு ஓடி போய் எனக்கு ஒரு 15 அரிசி எடுத்துருவா அப்படின்னு கேட்க மாட்டோம். அப்போ அரிசிலாம் அன்கவுண்டபிள். அதே மாதிரி சால்ட்டும் அன்கவுண்டபிள். அதே மாதிரி பந்தியில் பரிமாறிட்டுருக்காங்க, நீங்கள் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன், டக்குன்னு கேட்குறீங்க நீங்கள், ஏன்பா இந்த ரசத்தில் உப்பே இல்லை, ஓடி போயிட்டு ஒரு 4 உப்பு வைப்பா அப்படின்னு கேட்போம். அவன் நீங்கள் 4 உப்பு வைங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சப்புன்னு 4 சப்புன்னு அரைஞ்சி விட்ருவான் உங்கள் கன்னத்தில். அப்போ எப்படி கேட்கணும், கொஞ்சம் உப்பு வைப்பா, ஒரு ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் உப்பு வை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ அன்கவுண்டபிளாக என்னென்னு புரியுதுங்களா. ஓகே, இப்போ இதை இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். அன்கவுண்டபிளாக இப்போ இந்த வாட்டரை நம்ம எண்ண முடியாது, ஆனால் அதை ஒரு கிளாஸில் ஊற்றி ஒரு கவுண்டபிளாக இருக்கக்கூடிய, இப்போ வாட்டரை நம்ம எண்ண முடியாது எவ்வளோன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கவுண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வரோம்னா அதை ஒரு டப்பாக்குள்ளேயோ கவுண்ட் பண்ணுற பொருளுக்குள்ளே ஊற்றிட்டோன்னா அதை நம்ம கவுண்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வாட்டர் அன்கவுண்டபிள், அதே நான் கவுண்ட் பண்ணுற ஒரு கிளாஸை கவுண்ட் பண்ணால, இது 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கவுண்ட் பண்ணுற பொருளுக்குள்ளே நான் ஊற்றிட்டேன்னா அதை நான் கவுண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. இங்கே அப்போ 5 கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க இங்கே எத்தனை கிளாஸில் தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 5 கிளாஸ் தண்ணி இருக்குது, there are 5 glasses of water அப்படின்னு சொல்லுவீங்களே, there is a 5 glass of water அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அப்போது இங்கே 5 கிளாஸில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது எந்த ஒரு அன்கவுண்டபிளான ஒரு பொருளையும் நவுனையும் நம்ம கவுண்டபிள் ஆகிற ஒரு பொருளுக்குள்ளே போட்டுட்டோம்னா அதை கவுண்ட் பண்ணிட முடியும். அப்போ தான் தண்ணியை எடுத்து
கவுண்ட் பண்ணுற ஒரு பொருளான டம்ளரோ இல்லை கிளாஸோ இல்லை மற்றபடி ஒரு கேனோ இதுக்குள்ளெல்லாம் போட்டுட்டோன்னா இங்கே எத்தனை கேன் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆச்சே எல்லோரும் காலையிலேயே வருவாங்களே, எத்தனை கேன் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா தண்ணி எண்ண முடியாது, ஆனால் கேனை எண்ணலாம். அந்த கேனில் தண்ணி ஊற்றி ஒரு 10 கேன் தண்ணி இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிடிச்சி வச்சாச்சு, நாளைக்கு ஃபங்க்ஷனில் இந்த தண்ணி ப்ராப்ளம் வராது, எல்லாருக்குமே குடிநீருக்கு எல்லாமே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது வாட்டரை வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லை கேன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சம் வாட்டர் இல்லை மச் வாட்டர் இல்லை மெனி வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி அரிசியை வந்து எண்ண முடியாது, ஆனால் அரிசியவே இந்த அரிசி அளப்போல் படி மாகாணி அப்புறம் மரக்கான்லாம் சொல்லுவாங்க தமிழில். எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க மரக்கா படி மாகாணி அப்படிலாம். இதெல்லாம் வந்து அந்த அரிசி அளக்கிறது. ஒரு பொருளை நம்ம நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு வர ஒரு பொருளை அளக்கக்கூடிய அளவையாக அந்த அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த பாத்திரங்கள் பேர் என்னென்னா அந்த இது படி மரக்கா மாகாணி. மரக்கான்றது அதிகம், 2 மாகாணி சேர்ந்தால் ஒரு மரக்கா. அப்போ படின்னும் சின்ன படி பெரிய படி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு 2 நம்ம வீட்டிலலாம் பக்கத்து வீட்டில் வந்து கரங்க வைப்பாங்கள்ல முன்னாடிலாம், ஏன்பா சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி இல்லை, ஒரு 2 படி அரிசி கூடப்பா, அப்புறமா எங்கள் வயலில் விளைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கொடுத்துட்றேன், இல்லைனா ரேஷன் அரிசி போட்டவுடனே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போது 1 படி 2 படி இல்லை 3 படி அப்படின்னு சொல்லலாம், இல்லை 1 மரக்கா 2 மரக்கா. அப்போது அரிசி வந்து அன்கவுண்டபிள், ஆனால் அதை கவுண்ட் பண்ணுற மாதிரி கவுண்டபிளான ஒரு நவுனான அந்த படி மரக்காலாம் அளக்கிற ஒரு பொருளுக்குள்ளே போட்டோன்னா அதை வந்து ஈஸியாக அளந்துடலாம். அப்போ அதெல்லாம் நம்ம அரிசியெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், எ பவுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லணும். எப்படி நம்ம வாட்டரை கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ, அப்போது அரிசியை வந்து எ பவுல் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி மணியை வந்து சம் மணி மச் மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ நீட் சம் மணி ஃப்ரம் யூ அப்படின்னா எனக்கு உங்ககிட்டேருந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம் சார். அதே மாதிரி yesterday I went to live concert of Ilayaraja and in the beginning of the concert they played a piece of music, it was so beautiful. அப்படின்னா நான் நேற்று வந்து இளையராஜாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், இல்லை அனிருத்தோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த லைவ் கான்சர்ட்டில் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக் வாட்சார், ஒரு சின்ன மியூசிக் பிட் வாட்சார், செம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மியூசிக் சொல்லும்போது பீஸ் ஆஃப் மியூசிக். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, வார்த்தைகள் தாங்க முக்கியம். நீங்கள் நிறைய வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே, அப்போ சீஸ் இருக்குது, சீஸ் பட்டர்லாம் இருக்குது. அப்போ சீஸ்ன்னு சொல்லும்போது எ பீஸ் ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? பட்டர்னா மோர், பட்டர் மில்க்னா மோர். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், சீஸ் இருக்குது. அப்போ சீஸ் எப்படி சொல்லணும், எ பீஸ் ஆஃப் சீஸ். அதே மாதிரி ஆயிலை வந்து எண்ண முடியாது. எனக்கு 10 ஆயில் கொடு, 10 எண்ணெய் கொடுன்னு கேட்க மாட்டோம், 10 லிட்டர் எண்ணெய் கொடு. அப்போ அந்த லிட்டரை அந்த கெப்பாசிட்டி, அந்த 1 லிட்டர்னால் அந்த டிவைஸ் இருக்கும்ல, அதை அளக்கிறதுக்கான அந்த கருவி இருக்கும். ஒரு டிவைஸ்னால் அது அளக்கக்கூடிய அந்த அளவுகோல் அந்த எக்யூப்மெண்ட் இருக்கும், கருவி இருக்கும். 1 லிட்டருக்குள்ளே அந்த கேனில் நம்ம அந்த ஆயிலை ஊற்றிட்டோன்னா, அளக்க முடியாத ஒன்று அந்த அளக்க முடிகிற அந்த கேனுக்குள்ளே கவுண்டபிள் ஒன்றான அந்த கேனை வந்து கேனுக்குள்ளே ஊற்றிட்டோன்னா நம்ம அதை அளக்கலாம். அப்போ எ கேன் ஆஃப் ஆயில்னால் 1 கேன் ஆயில் அப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். எ கேன் ஆஃப் ஆயில், எ கிளாஸ் ஆஃப் ஆயில், நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போது ஆயில்னு சொல்லும்போது நம்ம பேசிக்காக எ கேன் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதேமாரி டீ சொல்லும்போது நம்ம எப்போவுமே தெரியும் எல்லாருக்குமே, எ கப் ஆஃப் டீ வந்து ஒரு பெரிய சொம்பில் ஊற்றி கொடுக்க மாட்டாங்க, கிளாஸில் கொடுப்பாங்க, இல்லை கப்பில் கொடுப்பாங்க. எ கிளாஸ் ஆஃப் டீ இல்லைனா எ கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை கிளாஸ் ஆஃப் காஃபி, எ கப் ஆஃப் காஃபி, எ கிளாஸ் ஆஃப் பிளாக் டீ இல்லைனா எ கிளாஸ் ஆஃப் க்ரீன் டீ. அவ்வளோதான். டீ சொல்லும்போது எப்பவுமே 2 இது தான், ஒன்று வந்து கிளாஸு இல்லைனா கப்பு. அப்படி இல்லை நான் ஒரு பெரிய கிண்ணத்தில் தான் ஊற்றி கொடுப்பேன், இல்லை ஒரு பெரிய குடத்தில் தான் ஊற்றி கொடுப்பேன்னா அதையே நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு பெரிய கிண்ணத்தில் ஊற்றி கொடுக்கணும்னா எ பவுல் ஆஃப் காஃபி, ஐ நீட் எவ்ரிடே ஐ ட்ரிங்க் எ பவுல் ஆஃப் காஃபி இன் த மார்னிங் ஆஃப்டர் ஐ வேக் அப். நான் எழுந்ததுக்கப்புறமா எப்போவுமே நான் ஒரு கிண்ணத்தில் தான் காஃபி ஊற்றி குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அதுவும் குடிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அப்படி தான். ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, கிண்ணத்தில் தான் வாங்கி குடிப்பாங்க, பெரிய கிண்ணம். அதில் ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து சீக்கிரமாக ஆறிடும்,
டம்ளரில் குடித்தா ஆடாது எவ்வளோ சூடாக இருந்தாலும், அதே மாதிரி கிண்ணத்தில் ஊற்றினா ஆறுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் அப்படி தான் குடிப்பாங்க. ஓகே, அடுத்தது விட்டுறலாம். அடுத்து வந்து கப் ஆஃப் காஃபி புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கேம் ஆஃப் டென்னிஸ். நிறைய கேம் இருக்குது, அதில் ஒன்று வந்து டென்னிஸ்ன்றது கேம் ஆஃப் கிரிக்கெட் அதெல்லாம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்க சரிங்களா? அடுத்தது சாக்லேட் நம்ம எப்போவுமே என்ன சொல்லணும்னா பார் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லணும். பீஸ் ஆஃப் சாக்லேட், பீஸ் ஆஃப் கேக் சொல்லலாம். ஆனால் சாக்லேட் சொல்லும்போது பார் ஆஃப் சாக்லேட் தான் சொல்லணும் சரிங்களா? இப்போ டைரி மில்க் வாங்குறீங்க, அது எப்படி பார் கட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ பார் ஆஃப் சாக்லேட் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் சரிங்களா? இப்போ பார் ஆஃப் சாக்லேட் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா? அடுத்து மியூசிக் தான் நம்ம பார்த்துட்டோம்ல, பீஸ் ஆஃப் மியூசிக் சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து மியூசிக்கு வந்து நம்ம பீஸ் ஆஃப் மியூசிக் சொல்லலாம். ஆனால் சாங்ஸ் வந்து பாடல்களை வந்து நம்ம எண்ணலாம். இது ஒரு பாட்டு 2 பாட்டு, ஏன்னா ஒரு பாட்டு வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான். அன்கவுண்டபுள்னால் அது வந்து கவுண்ட் பண்ணவே முடியாதுங்க. அது அப்படியே நிறைய இருக்கும். ஆனால் கவுண்டபுள்னால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அதை நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ சாங்னால் ஒரு பாட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பாட்டு தொடங்கி முடிஞ்சிடும், 8 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இல்லை ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு பாட்டு ஓடி முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ சாங்ஸை வந்து நம்ம சொல்லலாம். ஒன் சாங் yesterday in A. Rahman's live concert I sang a song. நான் ஒரு சாங் பாடினேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ லுக்கிங் ஃபார் அப்படின்ற வார்த்தை வந்து சிங்குலரில் எப்படி பயன்படுது? ஏன்ப்பா நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க கேட்குறாங்க உங்களை, ஏன்ப்பா இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் லுக்கிங் ஃபார் ஏ ஜாப். அப்போ சிங்குலரில் ஜாப்ன்றதுக்கெலாம் சொல்லும்போது ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் சொல்லணும். எப்பப்போல்லாம் ஜாப் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, அதுக்கு முன்னாடி ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக போடணும். ஒரு ஜாப், நான் ஒரு வேலை தேடிட்டுருக்கேன் சரிங்களா? ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஜாப், நான் ஒரு வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா எனக்கு ஒரு வேலை வேணும், அதெல்லாம் பேச்சு வழக்கில் மாறிடும் சரிங்களா? அதே மாதிரி மகேஷ் ஈட்ஸ் அன் ஆப்பிள் எவ்ரிடே அப்படின்னா மகேஷ்ன்றவர் வந்து என்ன செய்கிறாரா, டெய்லியும் காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரா. இது ஞாபகம் இருக்குங்க உங்களுக்கு? 2 வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேனே, சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் வெர்பு. மகேஷ்ன்றவர் என்ன செய்கிறாரு, அவர் செயலில் சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றாரு? அன் ஆப்பிள். எப்படி சாப்பிட்றாரு? டெய்லி சாப்பிட்றாரு. மகேஷ் ஈட்ஸ் சாப்பிட்றாரு. என்ன சாப்பிட்றாரு? அன் ஆப்பிள். எப்படி சாப்பிட்றாரு? எவ்ரிடே சாப்பிட்றாரு. அப்போ மகேஷ் ஈட்ஸ் அன் ஆப்பிள் எவ்ரிடேனா மகேஷ்ன்றவர் டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரு. அப்போ ஆன் ஆப்பிள் அப்படின்ற வரும்போது ஒரு அப்படின்னு அர்த்தம். ஏனாலும் ஒன்று அப்படி தான் அர்த்தம், ஆன்னாலும் ஒன்று அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இங்கே பாருங்கள், ஆப்பிளுக்கு முன்னாடி ஏன் ஆன் போட்டிருக்குன்னா வவ்வல்ஸ் AEIOU. ஆப்பிள்ரோட முதல் எழுத்து வந்து AUIOU அப்படின்ற ஒரு வார்த்தையில் 5 வார்த்தையில் ஒன்றா இருக்கக்கூடிய ஏல ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆன் போடணும் சரிங்களா? அடுத்தது ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பார் ஆஃப் என்ன சொல்லுவான்? சாக்லேட் சொல்லுவான். கப் ஆஃப் காஃபி சொல்லுவான். பவுல் ஆஃப் சுகர் சொல்லுவான். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து எப்போவுமே ஞாபகம் இருக்கணும் சரிங்களா? அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் வாட்டர் சொல்லலாம், கிளாஸ் ஆஃப் மில்க் சொல்லலாம். ஜார் ஆஃப், அதே மாதிரி ஜார் வந்து நம்ம ஜார் ஆஃப் சால்ட்டு கூட சொல்லலாம். நிறைய பேரில் ஜாரில் அந்த பீங்கான் ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ சால்ட்டு கூட சொல்லலாம். இப்போ பீஸ் ஆஃப் ப்ரெட்டு, நிறைய ப்ரெட் இருக்கும், நிறைய கேக்கில் அது பீஸ் ஆஃப் கேக்கு இல்லை பீஸ் ஆஃப் ப்ரெட்டுன்னு சொல்லலாம். அடுத்து பீஸ் ஆஃப் வுட்டு, பெரிய மரத்தில் ஒரு சின்னோண்டு பகுதி தான் வுட்டு, அது ஒரு பீஸு, அதை எடுத்தால் நம்ம நிறைய டிசைன் பண்ணுவாங்க. அப்போது ட்ரீன்னு சொல்லலாம். ஆனால் வுட்டு மட்டும் அந்த மரத்தை கட் பண்ணி போட்டு அதை இழைச்சி வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து பீஸ் ஆஃப் வுட்டு, சின்னதாக ஒரு பகுதியை சொல்லும்போது சொல்லலாம் சரிங்களா? அப்போ இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எந்தெந்த வார்த்தை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா இந்த லோஃப் அப்புறம் ஹனி. லோஃப்னால் என்ன? இப்போ ஒரு பாத்திரத்தில் தேனை ஊற்றி வச்சுருக்காங்க, அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் அதை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போது ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்கலாம். ஏ ஆன் சம், இந்த மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆனும் ரெண்டுமே ஒரு கவுண்டபுளாக இருக்கக்கூடிய சிங்குலரில் தான் வரும். ஒரு நவுன் வந்து எண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, அதுவும் வந்து ஒருமையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஏவையும் ஆனையும் போட்டுடணும். இப்போ பாருங்கள், நவுன் வந்து காரு, அது என்ற மாதிரி ஒரே ஒரு கார் தான் இருக்குது. பஸ்ஸு, ஆப்பிள். இப்போது ஒரே ஒரு கார் தான் இருக்குன்னா ஏ கார், ஒரே ஒரு பஸ் தான் இருக்குன்னா ஏ பஸ்ஸு, அப்புறம் ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குன்னா ஆன் ஆப்பிள். அப்போ ஏ ஆன் ரெண்டுமே வந்து ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது வந்து சம்மு.
சம்மு ப்ளஸ் கவுண்டபிள் நவுன். சம்மு வந்து எது கூட வரும்னா எண்ணக்கூடிய வார்த்தை, அது வந்து ப்ளூரலில் இருக்கும். அப்போ தான் நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். அப்போ பாருங்களேன், இப்போ இதே காருன்றது சிங்குலர், கார்ஸ்னால் ப்ளூரல், பஸ்ஸுன்றது சிங்குலர், பஸ்ஸஸ்னால் ப்ளூரல். அதே மாதிரி ஆப்பிள் அப்படின்றது சிங்குலர், சம் ஆப்பிள்ஸ்னால் அது வந்து ப்ளூரல். சரிங்களா? கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் காரு, கொஞ்சம் லைஃப் ஜாக்கெட்டு. திடீர்னு ஒரு நீங்கள் ஷிப்பில் போயிட்டுருக்கீங்க, ஷிப் ரொம்ப அந்த மிகப்பெரிய புயலால் ஸ்ட்ரோம் வந்துருச்சு, புயலால் ரொம்ப ஆடுது. அப்போது கேப்டன் வந்து சொல்கிறார், எப்பா எல்லோரும் அவங்கவுங்க போட்டுக்கிறதுக்கு அவங்களோட லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து வச்சிங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சார் இங்கே கொஞ்சமாக லைஃப் ஜாக்கெட் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, ஹியர் தேர் இஸ் சம் லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதே நிறைய இருக்குதுன்னு சொன்னால், ஹியர் தேர் ஆர் ஸோ மெனி லைஃப் ஜாக்கெட்ஸ், நாங்கள் இதுலேருந்து எடுத்து போட்டுக்கிறோம், நிறைய லைஃப் ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சம் மொபைல்ஸ். அப்போ இது எல்லாமே கவுண்ட் பண்ணக்கூடியது. அப்போ அதில் கொஞ்சமாக ஒன்று இருந்துச்சுன்னா ஆன் வரும், நிறைய இருந்துச்சுன்னா அது ப்ளூரல்லையே கவுண்ட் பண்ணக்கூடிய ப்ளூரல்லையே நிறைய பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி சம் இல்லை மெனி அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது மறுபடியும் சம்மு. அன்கவுண்டபிள் நவுன்னா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சம் வந்து ப்ளூரலாக இருக்குது, ஒரு நவுன் வந்து ப்ளூரலாக இருக்குது, ஆனால் எண்ண முடியல, அதுக்கு முன்னாடி நம்ம சம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போ பணத்தை மணின்ற வார்த்தையை நம்ம எப்போவுமே சம் மணி, எ பீஸ் ஆஃப் சீஸ் சொன்னோம்ல, அப்போ சம் சீஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லலாம். அப்போ சம் மணி, ஐ ஹாவ் சம் மணி அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. எவ்வளோன்னு கேட்கும்போது தான் அதில் 10,000 ரூபாயா, 20,000 ரூபாயா, 30,000 ரூபாயா, 1,00,000 ரூபாயா, 10 கோடி ரூபாயா, 20 கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ பணம்னு சொல்லும்போது ஐ ஹாவ் சம் அப்படின்னு தான் சொல்லணும், சம் மணி அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லணும், மறந்துடாதீங்க இதை. சரிங்களா? அதே மாதிரி சம் மியூசிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து கவனிச்சிட்டு இருந்தீங்க எல்லாருமே. ஸோ அப்போ ப்ளூரல் சிங்குலர்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அன்கவுண்டபுளாக இருக்கிற ஒரு பொருளை கவுண்டபுளாக இருக்கிற ஒரு பொருளுக்குள்ளே போட்டு கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளில் போட்டோன்னா அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து தேர் ஆர் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்குள்ள வித்தியாசங்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு சிங்குலர் ப்ளூரல், அதோட 2 டைப் என்னென்னு பார்த்தோம், கவுண்டபுள் அன்கவுண்டபுள். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதுங்க, ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிச்சயமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நிச்சயமாக நம்ம இந்த 80 days கிராமரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஒரு மார்ச் 20க்குள்ளவே அடுத்த அந்த ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் வந்து கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை வந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான், காசுலாம் இல்லை. யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கற்றுங்க, நிறைய பேசுங்க, நிறைய மொழியை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி போகலாம். உங்களோட நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இருக்கும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு உள்ள திறமையை நீங்கள் நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும், ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னா அது வந்து உங்களோட லாங்குவேஜ் தான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியுதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு ரீச் பண்ணி போயிட்டுருக்கலாம். சரிங்களா? நான் இதை வேறு எந்த காரணத்துக்கும் சொல்கிறேன்னு தவறுன்னு நினச்சிடாதீங்க. நம்மளுடைய நாலேஜை அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டுட்டு போகிறது தான் அந்த லாங்குவேஜஸ். ஸோ அதை இல்லை, இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் ஒன்று மட்டும் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இங்கிலீஷ் வந்து இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அதனால தான் இந்த கிராமர் கிளாஸஸ். ஸோ டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக் கிராமரை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு 5 daysக்குள்ளே இந்த நியூஸ் பேப்பர் பேஸ்டு நான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு போட போகிறேன். அடுத்து வந்து ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸும் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது மீட் பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கு டுமாரோ கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ பை ஃபார் ஹேவிங் எ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பை, டேக் கேர். அதே மாதிரி என்னோட ஒரு சின்னதாக ஒரு இது, அந்த போஸ்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம்ல அந்த குவிஸு, அது டெய்லி கிளாஸஸ் பேஸ் பண்ணி அதை எல்லாருமே கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, பை, டேக் கேர்.